ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வியூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் கடைசி இயலில் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். நமக்கு அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அணினாவே அழகுன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அணி என்றால் அழகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். பாருங்கள், சொல்லாலும் பொருளாலும் அழகுபடுத்துவதே அணி. ஸோ நமக்கு அணி அப்படின்னா அழகுன்னு தெரிஞ்சால் போதும். மேக்ஸிமம் வந்து பிவைக்யூலையும் கேட்டிருக்காங்க அணி அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஓமை அணி, உருவக அணி, அதுக்கப்புறம் ஏகதேச உருவக அணி, அதுக்கப்புறம் இயல்பு நவட்சி அணி, உயர்வு நவட்சி அணி, அந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குது. அணிகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் பட் நமக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் வந்து 25 அதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே ஆகுது. நமக்கு வந்து ஜிஎஸ்லேயும் கேட்குறாங்க, தமிழ்லையும் கேட்குறாங்க. நியர்லி வந்து 4 to 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 1லாம் உங்களுக்கு 8 to 10 கொஷின்ஸ் வருது. உங்களுக்கு குரூப் 2 குரூப் 4 அப்படின்னா உங்களுக்கு 6 to 7 கொஷின்ஸ் வருது. தமிழ்லையும் வருது, ஜிஎஸ்ல யூனிட் 8லேயும் வருது. ஸோ நமக்கு வந்து திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் கைஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓமை அணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓமை அணி அப்படின்னா அணிகளில் இன்றி அமையாதது வந்து ஓமை அணின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓமை அணி தான் வந்து இன்றி அமையாததுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுலேருந்து தான் மித்ததெல்லாம் வந்து கிளையாக வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், இத்தொடரில் பாதத்திற்கு மலருக்கும் ஓமையாக கூறப்படுகிறது. ஸோ பாதத்தை எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க அப்படின்னா மலருக்கு ஓமையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பாதம் அப்படின்றது பொருள், அதை ஓமையம் அப்படின்றாங்க. மலர் தான் ஓமை, போன்ஷ அப்படின்னா ஓம பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே போன்றன்ட்டு இருக்குது. ஓம உருவு வந்து போன்ஷ, பொறைய, அன்ன, மான, ஒப்ப, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓம உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓமை அணி அப்படின்னாவே ஓமை உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டேரெக்டாக வரணும், வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதான் ஓமை அணின்னு சொல்லுவாங்க. இதே எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா இது மறைஞ்சு வரணும், அந்த மாதிரி வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்ந்தவர் அற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அற்று அப்படின்னு வந்து நமக்கு ஓமை அணி தான். இதோட பொருள் என்ன அப்படின்னா இனிய சொற்கள் வந்து பேசுகிறத விட்டு நம்ம வந்து கடுஞ்சொற்கள், மண் சொற்கள் பேசுகிறது எப்படின்னா வந்து கனி இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு காய் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஓமை அணின்னு சொல்லியிருக்காங்க. ஓமைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள், இனிய சொற்களுக்கும் கனிக்கும். அதே மாதிரி வந்து கடுஞ்சொற்கள், அதாவது வன் சொற்கள் இருப்பாங்க, அதுக்கு காய்க்கும் ஓமைப்படுத்தியிருக்காங்க. அதான் பாருங்கள், இனிய சொற்கள் கனிக்கும், இன்னாத சொற்கள் அப்படின்னா காய்ந்தவர் அச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு பார்த்தோம் அப்படின்னா தொற்றினை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றினை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒன்று மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஓமை ஒரு தொடராகவும் ஓமையும் ஒரு தொடராகவும் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து கிணறு தூர்றோமோ அந்த மாதிரி நம்ம படிக்க படிக்க தான் நம்ம அறிவு ஊருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னால் வந்து அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஓம உறவு வந்து அது போல அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி. நெக்ஸ்ட் வந்து உருவக அணி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் கைஸ். உருவகம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகவும் வேறு ஒரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். ஓமையின் தன்மை பொருள் மேல் ஏற்றும் கூறுவதை உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களோட கற்பனையை வந்து ஒரு இது மேலே ஏற்றி சொல்கிறது, இப்படி இருக்கிறதே சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வந்து குறிச்சொல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மிகைப்படுத்தி, அந்த மாதிரி அவங்களோட பொருளை வந்து அதில் ஏற்றி சொல்கிறது தான் உருவகம் சொல்கிறாங்க அப்படின்றாங்க பாருங்கள். உவமை உவமேயம் எனும் இரண்டும் ஒன்றே என்று தோன்று போல் கூறுவது உருவக அணி. பார்த்தீங்களா, உருவக அணியில் வந்து உவமை உவமேயம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எடுத்துக்காட்டிங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இன்சொல் விளையா நிலத்து ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கற்றும் வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறு காலைசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே எப்படி நாங்கள் வந்து உருவப்படுத்திருக்காங்க பாருங்கள். அந்த பாடலில் வந்து இன்சொல்லுக்கு நிலமாக வச்சு சொல்லியிருக்காங்க. பாடல் வச்சு நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சொல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம். இதே வன் சொல் அப்படின்னா நம்ம கலை தெரியுமா, நம்ம செடியில் வந்து கலை விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கலை, அதான் செடிக்கு நடுவில் வந்து வேண்டாத செடின்னு சொல்லுவாங்க, அதான் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி கைஸ், கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன் நான். அதான் வன் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து வாய்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து
எரு அதுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் அன்பு நீர்னு அதே வந்துச்சு. ஸோ அன்பு நீரா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறம் அப்படின்னா அதே பாருங்க அறக்கதிர்னு சொல்றாங்க. ஸோ அன்பு வந்து நீராவும், அறம் வந்து கதிராவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றத வந்து உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்க, பின்வரும் நிலை அணின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ இல்லாட்டி பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருவதை பின்வரும் நிலை அணின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதில் அது மேக்ஸிமம் உங்களுக்கு குழப்பம் கைஸ். ஏன் அப்படின்னா வந்து இதுலேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கும். 3 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த 3 வகை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து குழப்பம். மேக்ஸிமம் வந்து அணி வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருக்குறளில் வந்து 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 6th 12th புக் திருக்குறளும் படிக்க போகும்போது கண்டிப்பாக அணிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ அதை வந்து அணியாகவும் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். பாருங்க, சொல் பின் வரு நிலையணி. பாருங்க, சொல் தான் வந்து மறுபடியும் சொல் பின் வரும் நிலையணி. பாருங்க பாருங்க, முன் வந்த சொல்லே பின்னரும் பல இடத்தில் வந்து வேறு பொருட்களை உணர்த்துவது பின்வரும் நிலையணி. பாருங்க, சொல்லுன்னு வந்துச்சுன்னா சொல்லு தான் பின்னாடி பின்னாடி வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எடுத்துக்காட்டு பாருங்க, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து துப்பு அப்படின்றது வந்து சொற்கள் மீண்டும் மீண்டும் தான் வருது. ஆனால் பாருங்கள் வேறு பொருளை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள், ஒன்று துப்பா இருக்குது அப்படின்றது வந்து உண்பவருக்குன்னு வருது. இன்னொன்று வந்து நல்ல நன்மை அப்படின்ற பொருள் வருது. துப்புக்கு அப்படின்னா உணவு என்ற பல பொருட்களில் வருவதால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல் பின் வரும் நிலை அணின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லுன்னு வந்தாலே ஒரு சொல் வந்து மறுபடியும் வரணும். ஆனால் வேறு வேறு பொருளில் வரணும். ஸோ அதான் வந்து சொல் பின்வரும் நிலை அணி அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு பொருள் பின்வரும் நிலை அணி. ஸோ இதிலே பொருள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன பொருளும் அப்படின்னா ஒரே பொருள் வந்து நிறைய இடத்துல வரணும் அப்படின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது. ஸோ அந்த பொருள் அப்படியே வருது. எடுத்துக்காட்டு பாருங்க. பாருங்க, அவிழ்ந்தன தோன்றிய மலர்ந்தன காயா நிகழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்தனல் வின்றன கொன்றை விரிந்தன கருவிளை கொன்றன காந்தல் குலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இதில் வந்து அவிழ்ந்தன, அதுக்கப்புறம் வந்து நெகிழ்ந்தன, மகிழ்ந்தன, அப்புறம் விரிந்த, அதுக்கப்புறம் வந்து பாருங்க விண்டன. பார்த்தீங்கன்னா செயலில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன பொருளில் வரும்? ஒரே ஒரு பொருளில் தான். அது என்ன பொருள்னு பாருங்கள், மலர்ந்தன அப்படின்ற ஒரே ஒரு பொருளில் மட்டும்தான் வருது. ஸோ இந்த மாதிரி வரனால இது வந்து பொருள் பின்வரும் நிலையணி. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் வந்து மறுபடியும் வருது. ஸோ அதனால தான் இது வந்து பொருளில் வந்துடுது. நல்லா பார்த்துக்கோங்க கைஸ், டிஃப்ரென்ஸு சொல்லுக்கும் பொருளுக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்ற எவைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த குரல்பா. ஸோ நமக்கு 7 சீர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 2 அடி இருக்கிறனால நமக்கு திருக்குறள்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த குரல்பால் என்ன பாருங்கள், செல்வம்னு இருக்கா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்னா மாடு. ஸோ இதுவும் வந்து என்ன குறிக்குது அப்படின்னா செல்வம் அப்படின்ற ஒரே ஒரு பொருள் தான் குறிக்குது. பாருங்கள், 2 சொற்கள் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் குறிக்குது. அதனால் இதுவும் வந்து நமக்கு பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சொற்பொருள். பாருங்கள், சொல்லும் வந்துருச்சு, பொருளும் வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு சொல் வந்து மறுபடியும் வரும், அது ஒரே ஒரு பொருளை கொடுக்கணும். அந்த மாதிரி தான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஆக்சுவலாக பொதுவாக நம்ம ஹெட்டிங்கில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அதில் தான் மேட் ரூல் இருக்கும். நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். பாருங்கள், முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லா விளக்கும் விளக்கு இல்லை, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விளக்கு அப்படின்றது நிறைய இடத்துல வருது பாருங்களா. பாருங்கள், ஒரே பொருள் பல முறை வருவதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த விளக்கு அப்படின்றது வந்து நமக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த இது வந்து நமக்கு ஒரே பொருளில் பல இடத்துல வைப்போம். இங்கேயும் விளக்குன்னு வருது பாருங்கள், விளக்கில் சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு 4 இடத்துல வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும் நமக்கு சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சொல் பார்த்தோம். ஸோ சொல் அப்படிங்கும்போது ஒரே ஒரு சொல் வந்து பல முறை வந்து வேறு ஒரு பொருளை கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி, சரி சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பொருள். பொருளுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து
சொற்கள் வந்து வேறு மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு பொருள் தான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், அந்த விரிந்தன, அப்புறம் அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். எல்லாமே மலர்ந்தன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பொருள் வந்து உங்களுக்கு ஒரே பொருள் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் பொருள். சொற்பொருள் அப்படின்னா உங்களுக்கு சொல்லும் வரணும், பொருளும் வரணும். அதாவது வந்து பாருங்கள், ஒரே ஒரு சொல், விளக்குன்ற ஒரு சொல் வந்து ஒரே பொருளை மறுபடியும் வருது. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வஞ்ச புகழ்ச்சி அணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வஞ்ச புகழ்ச்சி அணினாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து பழிப்பது போல் புகழ்வது, இன்னொன்று வந்து புகழ்வது போல் பழிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாருங்கள், அதுலேயே வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புகழவும் செய்வாங்க, வஞ்சம் அப்படின்னா வந்து இகழவும் செய்வாங்க. ஸோ அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல் பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எடுத்துக்காட்டு, தேவர் அனைவரும் கையவர் அறுபதாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, என்ன விளக்கம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து கயவர்களும் தேவர்களும் ஒப்பானவர்கள்னு சொல்லி புகழ்வது போல தோன்றினாலும் ஆக்சுவலாக ஏன்னா ரெண்டு பேரும் பாருங்கள், என்ன பாருங்க, தேவரையும் கயவரும் அவர் தான் அப்படின்னு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா, அப்புறம் ஒன்றா சொல்கிற மாதிரி இருந்தாலும் கயவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இழிந்த செயல்களை செய்வார் அப்படின்னு சொல்லி குறிப்பால் உணரலான்றாங்க. இது எப்படின்னா புகழ்வது போல் பழிப்பது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து நீங்களாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, செஞ்சுட்டு அதை நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க. ஸோ அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்கள்ல, நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலை, ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பட் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதான் வந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவருக்கு புகழ்வர் சென்னா புலவர் மாறி ஒருவரும் அல்லன் மாறியும் ஒன்று ஈன்று உலகு புறப்பதுவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதை பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், மாறி அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் மலைன்னு தெரியும். ஸோ பாரி அப்படின்னா கடையேழு வல்ல ஒருத்தவங்க. ஸோ அங்கே இங்கே வந்து பாரியும் மாரியும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் பாருங்கள், இப்பாடலில் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். ஆக்சுவலாக வந்து புலவர் வந்து பல பேர் வந்து பாரியை மட்டுமே வந்து, ஏன்னா வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அவங்கள பற்றி தான் இங்கே புகழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பாரி ஒருவன் மற்றுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான். ஸோ பாருங்கள், பாரி மட்டுமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து கரெக்டாக தானே, மழை வந்து அதுவாக தான் பெய்யுது. மழை வந்து இந்த இடத்துக்கு தான் பெய்யும், அந்த இடத்துக்கு தான் பெய்யும்னு சொல்லி வஞ்சம் வச்சு பெய்யறது கிடையாது. அது வந்து அதே மாதிரி கை மாறி, இப்போ நான் இன்றைக்கி பெஞ்சிட்டேன், நீங்கள் நாளைக்கு எனக்கு தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி தான் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பழிப்பது போல் புகழ்வதாகும். ஏன் பாருங்கள், ஆக்சுவலாக பாரி இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் இல்லை என்று புகழ்கிறாங்க. பார்த்தீங்களா, பாரி ஏன் அப்படின்னா வந்து மாறி வந்து கடவுள். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மலைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், வந்து மழை வந்து நமக்கு பெய்கிறது. ஸோ பாருங்கள், பாரியை வந்து மலைக்கு நிகராக வந்து ஒரு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து அது வந்து புகழ்கிற மாதிரி இருந்தாலும் வந்து சரி, இகழ்கிற மாதிரி இருந்தாலும் வந்து புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இது பழிப்பது போல் இருந்தாலும் புகழ்கிற அணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே பார்க்கலாம், கீழ்காணும் குறிப்பாவில் அமைந்த அணி வகையை கண்டறிக்கன்னு கொடுத்தாங்க. ஊழி பெரியன்னும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆலி எனப்படுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா வந்து ஏகதேச உருவக அணி அது வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒன்றை மட்டும் வந்து உருவகம் படுத்தியிருப்பாங்க, மற்றொன்றை ஒன்று உருவப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகதேச உருவக அணி ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்க, பிறர் நாணத்தக்கத்து தான் நாணா நாயினும் அறம் நாணத்தக்கது உடையத்து அப்படின்னு சொல்கிறாங்க, உடைத்துன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படி அணி வரும் அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நாணம் அப்படின்றது பாருங்கள், நாணான்றது பாருங்க, இது எல்லாமே என்ன அப்படின்னா நாணம், அது என்ன பொருள்னா வெக்கம், அந்த பொருளில் தான் வந்து மறுபடி வந்திருக்கனால இது சொற்பொருள் பின்வரும் அணி. ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒரே ஒரு சொல் நாணம் அப்படின்றது ஒரே ஒரு பொருளில் வருது. அதனால் இதில் வந்து சொல்லும் இருக்குது, பொருளும் இருக்குது. அதனால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த குறளோட
இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த குறளோட வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம், அதாவது தப்பான செயல், இழிவான செயல் செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அத தெரிஞ்சு வருந்தணும். நம்ம அதுக்காக வெட்கப்படணும். அப்படி நம்ம வெட்கப்படல அப்படின்னா, அறமே நம்மள்ட்ட வெட்கப்பட்டு நம்ம விட்டு ஓடி போயிரும் அப்படின்ற பொருள்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க. தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயும் அஞ்சப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி தான் வரும். ஏன்னா பாருங்க, தீயவை தீய தீயினும் தீய அப்படின்றது எல்லாமே தீய தீயன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து தீய அப்படின்றது தீயவை அப்படின்ற ஒரே ஒரு பொருள் தான் திரும்ப திரும்ப வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் நமக்கு சொல்லும் வரும், பொருள் வரும். ஸோ வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தருணனுக்கு பாருங்கள், ஓமை அணி. ஓமை அணி அமைந்துள்ள அடிகளை எழுதுக அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதாவது இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்ந்தவர் அச்சு அந்த திருக்குறள் பார்த்தோம். ஸோ ஓமை அணிக்கு அது எடுத்து காட்டுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் புதுக்கவிதையில் அமைந்துள்ள அணியை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மண்ணரிசி மடக்காமானிலே பிடித்து கொண்டு இருக்கும் பச்சை கூடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது உருவகம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது சரியாக எனக்கு தெரில கைஸ். யாராவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். இது வந்து உருவகம்னு நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாம். கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமயத்து கோடு உயர்ந்தன அப்படின்னா கோடு அப்படின்னா நம்ம வந்து மலை உச்சின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ் புலவரை போலவே உரோம அதாவது மீன்ஸ் ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலையற்ற வாழ்க்கை பிறருக்கான வாழ்தல் இம்மை மறுமை ஒன்றே உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒன்றே உலகம் அப்படின்னு வரும். ஏன்னா பாருங்கள், தமிழ் புலவர் போல் ரோமர் சிந்தனைகளும் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றே உலகம் ஒன்றே தேவன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒருமை இதான் சொல்லியிருப்போம். ஸோ அதான் ஒன்றே உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் அப்படின்னா வந்து ஒரு சிறு இசை. நெக்ஸ்ட்டு யாமரம் என்பது எந்த நிலத்துக்கு அப்படின்னா பாலை. யாமரம் அப்படின்னா வந்து பாலை நிலத்துக்கு தான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாற்றல மற்ற எவை அப்படின்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா பாருங்கள், செல்வம் மாடு ஸோ ரெண்டும் ஒரே ஒரு பொருள் தான் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து பொருள் பின்வரும் நிலையணி. ஏன் அப்படின்னா ஒரே பொருள் 2 தடவை வருது. ஏன்னா செல்வம் மாடு ஸோ ரெண்டுமே நமக்கு செல்வத்தை தான் குறிக்குது. ஸோ வந்து பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொன்னோம். சொற்பொருளுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம். 2 இது பார்த்தோம் நம்ம திருக்குறள். ஒன்று வந்து நம்ம தீயவை தீய பயத்தலாம் அது பார்த்தோம். இதே வந்து சொல் பிரிவர் நிலை அணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துப்பாருக்கு துப்பாய் அது வரும். மஞ்சள் புகழ்ச்சி அணிக்கு வந்து 2 பார்த்தோம். ஒன்று வந்து பாரியும் மாரியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னொன்று தேவரும் கைவரும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பொருத்தமான நிறுக்குறியீடு ஆக்சுவலாக வந்து பஞ்சுவேஷன்ஸ்லாம் எங்கே போடணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆசிரியர் மாணவர்களிடம் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் மாதிரி ஸோ கம்மா டபுள் கொட்டேஷன் போட்டுக்கலாம். மாணவர்களை அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை. ஸோ வந்து இது வந்து விளைவு தொடர் மாதிரி இருக்குல்ல, புலவரை மாணவர்களை அப்படிங்கும்போது மாணவர்களை அப்பாஸ்ட்ரோஃபி அதாவது வந்து பஞ்சுவேஷன் மார்க் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆச்சரியக்குறி. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து கடவுளரையும் தலைவர்களையும் குழந்தைகளையும் கருதி ஸோ கம்மா போட்டுக்கலாம். கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகையை பற்றி தெரியுமா ஸோ கொஷின் மார்க். ஏன்னா தெரியுமானா கொஷின் கேட்குறாங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பிள்ளைத்தமிழும் ஒன்று. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு புல் ஸ்டாப் என்று கூறினர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிள்ளைத்தமிழ் நூல்கள் அப்படிங்கும்போது நம்ம கோல்னு வச்சுக்கலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் கமா போட்டு அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி போடலாம். முதலியன புல் ஸ்டாப் எண்டிங் சென்டென்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து அடடா அப்படிங்கும்போது நம்ம மறுபடியும் வந்து ஆச்சரியக்குறி போட்டுக்கலாம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு. ஸோ டபுள் கொட்டேஷன் அடடாங்கும்போது அடடா என்று சிலிப்பூற்றும் ஸோ கமா போட்டுக்கலாம். பட்டறிவை படிப்பவர்க்கு அளிக்கும் வகையில் கமா போட்டுக்கலாம். ஏன்னா குமரகுருபரன் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மிக சிறந்ததாக திகழ்கிறது, புல் ஸ்டாப் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், குமரகுருபரன் மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னு சொல்லி அதை மட்டும் நமக்கு வந்து இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கலாம். ஏன்னா அதை மட்டும் சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, சொற்றொடர் உருவாக்குவோம் அப்படின்னா வந்து ஓமை தொடர் கொடுத்துருக்காங்க. செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஆக்சுவலாக செந்தமிழில் வந்து சுவை இருக்கும். ஆக்சுவலாக வந்து தமிழ் அப்படின்னா செந்தமிழாக இருக்கும், அந்த சுவையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களும் நம்புவோம் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பசுமரத்தாணி போல் அப்படின்னா இளமையில் அது ஏதாவது ஈஸியாக வந்து மனசில் நிற்கிறது அப்படின்ற பொருளில் வரும் இது. ஆக்சுவலாக வந்து எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து சின்ன வயசில் எது பண்ணாலும் நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா வந்து வெளிப்படைத்தன்மை. ஸோ இது வெளிப்படைத்தன்மை. இதுக்கு வந்து சென்டென்ஸ் சொல்லலாம் அப்படின்னா வந்து சிறு வயதில் எது நடந்தாலும் வந்து பச்சை மரத்தாணி போல் பதியும். இது வந்து உள்ளங்கை நெல்லி போல் அப்படின்னா திருக்குறளோட புகழ் வந்து உள்ளங்கை நெல்லிக்கை போல் இருக்குது நம்ம சொல்லிக்கலாம். அத்தி பூத்தது போல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அரிய செயல். ஸோ இப்போ வந்து மழை பெய்யறதெல்லாம் அத்தி பூத்தாப்புல மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல மழை பெய்ய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வந்து அது வந்து வாட்டம், அதாவது துர்க்கம். ஏன் அப்படின்னா வந்து வறட்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், வெண்பா அப்படின்மா எதுக்கு வெண்பா அப்படின்னா புகழேந்தி வருவாங்க. பரணி அப்படின்னா செயங்கொண்டார் அவர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விருத்தம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து இது எப்படி எழுதலாம்னா நம்ம எப்படி எழுதலாம், எழுதியே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்பா. வெண்பா அப்படின்னா புகழேந்தி அவர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பரணி அப்படின்னா ஜெயக்கொண்டார். ஏன்னா வந்து கலிங்கத்து பரணி அவங்க தான் எழுதினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விருத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பர். ஸோ விருத்தம் இன்னும் ஒப்பார் கம்பன் சொல்லுவாங்க. விருத்தம் அப்படின்னா கம்பன் அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து உலா, கோவை உலா, அந்தாதி ரெண்டுக்குமே வந்து ஒட்டக்கூத்தர் அவர்கள் வருவாங்க. ஸோ கோவை உலா, அந்தாதி ரெண்டுக்கும் ஒட்டக்கூத்தர் அவர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இரட்டையர்கள்னா கலம்பகம். கலம்பகம் அப்படின்னா இரட்டையர்களாக வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க, வசைப்பாட்டு வந்து யாருன்னா காலமேகப்புலவர். நம்ம காலமேகப்புலவர் வரதன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சந்தம். சந்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து படிக்காசு புலவர். பாருங்கள், படிக்காசு புலவர். படிக்காசு புலவர் அவர்கள் வருவாங்க. நெக்ஸ்ட் வருங்க பாருங்கள், எத்துணை பேதாமுறாமும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உளரோ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதை வந்து பாருங்கள், யார் வள்ளலார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. நயம் பாடுக அப்படிங்கிறது. நயம்னா நமக்கு என்ன அப்படின்னா எதுகை, மோனை, இயேபு, சந்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்து எதுகை அப்படின்னா வந்து செகண்ட் லெட்டர். எதுகை அப்படின்னா இரண்டாம் செகண்ட் லெட்டர் வந்து ஒன்றி வரணும். ஏன்னா எது கைன்னு வருது பாருங்கள், நமக்கே வந்து இரு கைகள் தான் இருக்குது. ஸோ இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வரணும். பார்க்கலாம். எத்தனை இத்து இருக்குது, இத்துணை இத்து. ஸோ இங்கே வந்து இங்கே இத்து இருக்குது, ஒத்துழைமை அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சித்துருவம் இத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து இதெல்லாம் மோனை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, எதுகை செகண்ட் லெட்டர்னு பார்த்தோமா. இதே நீங்கள் மோனைன்னு பார்த்தோன்னா வேறு எல்லாம் மாற்றிக்கலாமா. மோனைன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்ரு முன்னாடி வரணும். ஃபஸ்ட் எத்தனை மோனை பாருங்கள். இங்கே ஏ இருக்கா, எத்துணைக்கும் எவ்வுயிர் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உடையாருக்கும் ஊவக்கின்றனர் ஊ இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளம்தான், அதுவும் கூட வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெட்ரு இங்கே சி இருக்குது, சித்தம். இங்கே வித்தகர் இருக்காங்க பாருங்கள். இது வந்து மோனைக்கு எதுகைக்கு வரும் இத்து. ஸோ சித்தகர் வித்தகருக்கு. ஸோ அவ்வளோதான் எதுகை மோனைன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அணி பாருங்கள். இதில் வந்து வேறு கலர் வச்சுக்கலாமா. அணி பாருங்கள், எவ்வுயிரும் தம்முயிர் போல அப்படின்ற போலன்னு வந்தாவே நம்ம என்ன பார்த்தோம், ஓமை அணி. ஸோ பாருங்கள், எவ்வுயிரும் தம்முயிர் போல அப்படின்னு வந்தாலும் நமக்கு வள்ளலார் அவர்கள் வந்து வாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதாங்க. ஸோ அதனால் எல்லா உயிரையும் தம் உயிர் போல தான் அவங்க கருதியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லைனை வச்சு நீங்கள் வள்ளலார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களாக எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது எப்படி ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா பன்மொழி புலமை அப்படின்னு வரும். பன்மொழி புலமை அப்படின்னு வரும் ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து மனிதநேயம்.
மனிதநேயம். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், வா இருக்குது. ஸோ வஞ்ச புகழ்ச்சின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது புது கவிதைன்னு வந்துடும். புது கவிதை. இது வந்து காஞ்சி பட்டு. ஆமாம், காஞ்சி பட்டு. ஸோ அந்த பொருளில் வந்துடும். மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினைப்பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றங்களாகவும் மாற்றுங்கன்னு கொடுத்துருக்காங்க. பூங்கொடி நேற்று பள்ளிக்கு செல்னு கொடுத்துருக்காங்க. சென்றாள் அப்படின்னு வரும். ஏன் பூங்குடி அப்படின்றக்க பெண்பால், ஸோ அதனால் சென்றாள் அப்படின்னு வரும். சென்றாள் தன் தோழிகளை டேஷ் கான் அப்படின்னா வந்து கண்டு, 3 சொல்லின்னு வரும் அங்கே, கண்டு. மகிழ்ச்சியுடன் உரை அப்படின்னா வந்து உரையாடினாள். உரையாடினாள்னு வரும். பின்னர் வங்கிக்கு டேஷ் போ அப்படின்னா போய், வங்கிக்கு போய். தான் கூடுதலாக செலுத்தி அப்படிங்கும்போது செலுத்துன்னு வரும். செலுத்துன்னு வரும். தொகையை திரும்பி பெற்று, ஏன்னா பெரு அப்படின்றது பெற்றுன்னு வரும். பெற்று டேஷ் கொள் வந்தாள் அப்படின்னா கொண்டு வந்தாள். கொண்டு வந்தால். வரும் வழியில் வீட்டிற்கு டேஷ் வேண்டி அப்படின்னா வேண்டு அப்படின்னா வேண்டிய பொருளை, வேண்டிய பொருட்களை வாங்கி அப்படின்னு வரும். வா அப்படின்னா வாங்கி. ஆக்சுவலாக நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து தெரியும் கைஸ், என்ன லெட்டர் வரும்னு சொல்லி. அங்கு நின்ற பேருந்தில் ஏறி, நின்ற பேருந்தில் ஏறி திரும்பினாள் அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான தமிழ் எண்களை கொண்டு நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் மொத்தம் எழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 247. ஸோ தமிழ் எழுத்துக்களில் என்ன அப்படின்னா வந்து ஊ சா ஏ அப்படின்ற மாதிரி போடணும் ஆகும். இவை முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் என இரு வகைப்படும். 2 அப்படிங்கும்போது நம்ம ஊ எழுதிக்கலாம். 2 வகைப்படும். உயிரெழுத்து 12. 12ங்கும்போது கா உ 1 2. 18ங்கும்போது கா ஆ. 18 மெய் எழுத்துக்கள் ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். ஸோ 30ங்கும்போது நூ போட்டு 0 போட்டுக்கலாம். முதல் எழுத்துக்கள் எனப்படும். இவற்றை சார்ந்து பிரிவு சார்பு எழுத்துக்கள் எனப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகை அப்படிங்கும்போது காவும் 0வும் போட்டுக்கலாம், 1க்கு 0க்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, மனிதம் அப்படின்னா ஹியூமன் அப்படிம்பாங்க. ஹியூமானிட்டின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி சொல்லுவாங்களே, அவங்களுக்கு என்ன ஆளுமை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றது. பண்பாட்டு கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னு சொல்கிறது. ஸோ கழகம்னா அகாடமி, பண்பாடு அப்படின்னா கல்ச்சுரல். ஸோ வந்து கட்டிலா கவிதை அப்படின்னா ஃப்ரீ வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓமை அணி அப்படின்னா சிமிலி. ஆக்சுவலாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சிருக்கும் போது தெரிஞ்சிடும். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஓமை அணி அப்படின்னா சிமிலி, அந்த லைக்கு அதெல்லாம் வருதான்னு சொல்லி பார்ப்போம்ல, அதான் சிமிலின்னு சொல்லிப்பாங்க. உருவகணி அப்படின்னா மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இதோட நமக்கு 9th இருக்க எல்லா இலக்கணமும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.